ஒரு பரந்த வனத்தில் வண்ணங்கள் பலவிதமாக சமைந்த மரங்களும் பறவைகளும் இருந்தன. அந்த வனத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அதில் ஒரு கருப்பு காக்காவும் ஒரு சிறிய வான்குருவியும் இருந்தன. அவை இரண்டும் அங்கே பக்கமாக குடியிருந்தன. காக்கா, உன்னால இப்படி கருப்பா இருக்கிறது எப்படி? நான் இப்படி சின்னதா மழையான உடம்போடு இருக்கே. அதுக்கு நான் என்ன செய்ய? கருப்பாயிருந்தாலும் நான் பெரியதாயிருக்கேன். நீ என்னால ஒரு இலை கூட தூக்க மாட்ட. அப்பா, அது நீதான் சொல்லற. ஆனா என்னால என்னென்ன செய்ய முடியும் என்று பாரு. நான் வானத்தில் நீளமாக பறப்பேன், நீயோ அந்த மரத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பா. காக்காவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவன் தனது பெரிய சத்தமான குரலில் கீச்சு கீச்சென்று வான்குருவியை கலாய்த்தான். அதையறிந்த வான்குருவி ஒரு யோசனை செய்தது. சரி காக்கா, இப்போ ஒரு போட்டி வைத்திருவோம். யார வனத்துக்குள்ள ஒரு பெரிய உணவை அடுத்த 10 நிமிடத்துல கொண்டு வந்தால் அவன் வெற்றியாளர். சரி, நான் உடனே கொண்டு வருவேன். நீ என் வேகத்தை பார்க்கணும் வூட். காக்கா வானத்தில் உயரமாக பறந்தது. அதற்கு சற்று எடையால் அதிகமாக இருந்ததால் வேகமாக பறக்க முடியவில்லை. அது பறக்கும்போது நிச்சயமாக அவன் கண்கள் இரண்டையும் பெரியதாய் திறந்துவிட்டு உறவைக் கண்டுபிடிக்க முயன்றது. அதே நேரத்தில் வான்குருவி சின்னதாய் இருந்தாலும் தன் வேகத்தால் பலமடங்கு தூரம் பறந்தது. அது தூரத்தில் ஒரு பழம் கண்டு அதனைத் தூக்கிக் கொண்டு பறந்தது. சிறிய உடல் இருந்ததால் அது வேகமாக திரும்பி வந்தது. அடடா, என்னது இது? இப்போவே அவள் வந்து விட்டாளா? காக்கா, நான் வெற்றி பெற்றுட்டேன். நீ என்கிட்டே போட்டி வச்சி என்னதான் நினைச்ச? சரி, வான்குருவி. நீ சின்னதாயிருந்தாலும் உன் வேகமும் திறமையும் சிறப்பானது. நான் மன்னிப்பு கேட்கிறேன் வூட். அது என்ன பெரிய பிரச்சனை? நம்ம ஒவ்வொருவருக்கும் தனி திறமைகள் இருக்கிறது. அதை அங்கீகரித்தால்தான் நம்ம அன்பும் பெருக்கமடையும். அந்த நாள் முதல் காக்காவும் வான்குருவியும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வாழத் தொடங்கினர்.